இது MBDH ரொம்ப நாள் கழிச்சு ப்ரோட எனக்கு ஒரு வீடியோ பார்க்க போனோம். இது வந்து ஏற்கனவே நான் விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இப்போ தான் விளாண்டியாத. சரிடா சத்தமாக பேசு. சரிடா ஐத்திக்கிறேன். அதாவது என்னன்னா கைஸ் இது வந்து லைட்டாக விளாண்டேன். லைட்டாக ப்ரோ விளாண்டேன் 700 கைஸ். எனக்கு வெறும் 10 பாக்ஸ் தான் கைஸ் வாங்கினேன். அதுலேயே எனக்கு 1 மில்லியன் வந்துடுச்சு. 10K பாக்ஸில் ஒரு கப்பு மாதிரி வந்துச்சு. அதில் 2.2 மில்லியன் கிடச்சிச்சு. ஆனால் இது லக்கு பேஸ்ட்டு. அப்புறம் இது வேறு கிடச்சி. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்போ இதான் கேமு. இந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் பார்ட்டு போடுவோம். இந்தியாவில் ஐ திங்க் நான் தான் செகண்டாக இந்த இது போடுறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் தமிழ் யூடியூபர்ஸில். அதான் உங்களுக்கு எஸ்கேப் த சுனாமி அடுத்த பார்ட் வேணும்னா சொல்லுங்க கைஸ், போடுறேன். தெரியுது. இதெல்லாம் வாங்கினா காசு கொடுக்கணும். ஆமாம், இல்லை நீங்கள் வாங்கட்டும், அப்புறம் நம்ம பண்ணுவோம். ஓகே, அப்போ நம்ம எங்கேருந்து போய் இன்னும் கொஞ்சம் பொருள் எடுக்க? இவ்வளோ பெருசாக வாங்கியிருக்கானா? இல்லையோ ஓ மை காஷ். ஈவெண்ட் லக்கு நிறைய கிடைக்கும். ஓகே, நான் டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே பொருளாக போட்டுட்டு டக்குன்னு எல்லாமே எடுத்துடணும்டா. எடுத்து இப்போ நான் புது கண்டெய்னர் வாங்கணும்டா. ஆமாம், நிறைய கண்டெய்னர் இருக்குதுல்ல. நிறைய மைனஸ் ஆகுது. ஆமாம், இப்படிதான் நம்மளுக்கு லாபம் ப்ளஸ்ஸும் காமிக்கும், அப்படி மைனஸும் காமிக்கும். ஏன் நல்லா தானே இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்ன ப்ரோ இந்தா ப்ளஸ் பண்ணிச்சா 11,000 ஸ்டார்டிங் எடுத்தோடனே 10 கிரியேட்டு. முதல்ல இங்கிட்ட ஒரு 4, இன்னும் 4, அடுத்து 10 எடுத்து, இன்னும் 2 எடுத்து 10 கரெக்டாக. இன்னும் எல்லாமே ஒரே பொருளாக கிடைக்குது. ஏதோ அந்த எதுவும் ரெட் கலரில் கிடைக்குது. எதுவும் மியூட்டேஷன் எடுத்து பார்ப்போம். வந்து 10,000 வரும். இல்லை மில்லியன் கிட்ட வந்துச்சு. ஏற்கனவே நான் மில்லியன் எடுத்துட்டேன்டா. இல்லை, இந்த ஆசனம் அந்த ஒரு கண்டெய்னர்லேயே மில்லியன் கிட்ட வந்துச்சு. எனக்கு இந்த ஒரு கண்டெய்னரும் எனக்கு ஏற்கனவே ஒரு மில்லியன் கிடச்சி. நான் கொஞ்சமாச்சும் பிரெயின் ராட் இல்லாமல் பிரெயின் ராட் நம்ம கிட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்டா. நாளைக்கா போடலாம். கிட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா பிரெயின் ராட் தம்பி எப்படி பார்த்தாலும் ப்ளஸ் ஆகுது. இதை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ எல்லாரும் தெரியுமா? நீ விளாடுவேல, இப்போதைக்கு ஒன்றால் விளாட முடியாதுல்ல. விளாட்றப்ப பாருடி அப்பா பாரு கடவுள் ஆப்பு உன் லக்கு பேஸ்ட். இதெல்லாம் அரை விஷயம் இவ்வளோ நேரம் ஆகுமா? எப்பா எவ்வளோ நேரம் கைஸ். இப்போ பார்த்தா அந்த பொருள் தெரியல. அந்த பொருள் வந்துடும். ஏன் டக்கு டக்குன்னு எடுக்கணும்னா இப்போ டக்கு டக்குன்னு எடுக்கலாம். அதான் லாஸ்ட்லேருந்து போவோம். ஃபஸ்ட்டு கண்டெய்னர் எவ்வளோ லாபம் கொடுக்குதுன்னா மைனஸ் விளங்கிடும். கொடுக்கவே இல்லை, ஒன்றுமே கொடுக்கல, மைனஸ். ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. தெரியாமல் சொல்லிட்டேன்டா. நீ எப்பயுமே இப்படி தான்டா வாஸ்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க நினைப்பேன். ஐ திங்க் இது ப்ராஃபிட் 400K ப்ராஃபிட். நாட் பேட் பட் நாட் குட். நீ எல்லாம் முதல்ல எடுக்கிறப்போ உனக்கு எவ்வளோ வரும் தெரியுமா? 10 ரூபா, 45 ரூபா இல்லை 100 ரூபா இருக்கும். நான் அப்போ கம்மியான பார்த்தீங்கன்னா. ஆமாம், இப்போ நான் வெறும் மில்லியனர் தான்டா. இதில் பில்லியனுக்கு மேலே இருக்குது, பில்லியன் இருக்குது. இல்லை எவ்வளோ கம்மின்னு தெரியுமா உனக்கு? மைனஸ் ப்ராஃபிட். நீங்கள் இது மைனஸ் ப்ராஃபிட்னு நினைக்கிறேன். எந்த வச்சுடா ஈவெண்ட்டு மைனஸ்
கிரீம் ப்ளஸ்ஸு 150K ப்ளஸ்ஸு. பெஸ்ட்டே கிடைச்சி 200K. அட்லீஸ்ட் ஒரு 500K கிடைக்குமே. ஏய் நீ சொல்கிறடா, நான் வாங்கினதே வெறும் 200Kக்கு தான்ப்பா. காசை பார்த்தா நான் வாங்கினதே வெறும் 200Kக்கு தான்டா. எனக்கு அது மில்லியனில் போகுமா? மில்லியனு இது வரைக்கும் நான் இது பார்த்ததே இல்லை. எதுவும் ஒரு மில்லியனாக போயிருக்கு. எதுக்கு நீ ஏன் தானே மில்லியனு இல்லையே தரல எனக்கு. 6 மில்லியன். 6 இன்னும் இவ்வளோ பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் திருடுவாங்கல்ல. இல்லை திருட மாட்டேன். இல்லை திருடுறதே கிடையாது. மில்லியனை திருடு இருக்கணும்ல. இருக்கணும்ல. என்ன விரும்பிட்டா ஃபார்ம் இருக்கும். மஷ்ரூமா இது இருக்கு. ட்ராலலிட்டோஸ் மியூட்டேஷன் ஸ்டார்ட்டு. இது தரமானதுடா. பாரு அப்கிரேடுக்கு போய் ஃப்ளவர் நியூட்டோஸ் எவ்வளோ வேணா கேட்டு கூட ஃப்ளவர் நியூட்டோஸ். அம்மா இப்போ என்னவே பண்ண பார்க்குறேன். அது இப்போ வந்து லைட்னிங் கண்டெய்னரா. லைட்னிங் கண்டெய்னர் 1.5 மில்லியனுக்கு ஒரு கண்டெய்னர் வந்துட்டு. ஓ மை காஷ். இதில் ப்ராஃபிட்னு நினைக்கிறேன். போதுமா பாப்பமா போதுமா. கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ராஃபிட் தான் எவ்வளோ இருக்கணும். தெரியாது. 300. ப்ராஃபிட் இல்லை. ரிசல்ட்டில் ப்ராஃபிட் இருக்கு. எடுத்துக்கோங்களா பிச்சைக்காரா. ஆனால் எங்கள் பிச்சைக்காரெல்லாம் வாங்கவே மாட்டாங்க. வாங்குவாங்க ரொம்ப கம்மியாக. மில்லியன்ரா. 1 மில்லியனா. 1.5 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கேன்டா. நோ ப்ராஃபிட்டா. ஆமாண்டா. நோ ப்ராஃபிட். இப்போ பாருங்க மைனஸை மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் போல இன்னும் கொஞ்சம் இருக்கு போல. 1 மில்லியன். 1 மில்லியன் அப்போ எதுக்கு இல்லை இங்கே போகிற இதே வேஸ்ட் இல்லை. அதே நான் வேற ஒன்று 100Kலே வாங்கலான் இருக்கேன். இல்லை இப்போ அந்த கண்டெய்னரில் இருந்து எடுத்து ஐட்டம்லாம் எதுக்கு அங்கே போடுற அதே வேஸ்ட் ஆகிடுச்சுல. அது எதுக்கு வேஸ்ட் ஆச்சு. அட்லாஸ்ட் அதை கொஞ்சம் சேல் பண்ணலாம்ல, கொஞ்சமாச்சு வரும்ல. ஓ எனக்கு புரிஞ்சுச்சு. கொடுக்குற காசுக்கு அவங்க எவ்வளோ லக்கு பேஸ்ட். ஆமாம் லக்கு பேஸ்ட். நம்ம கொடுக்குற காசுக்கு அவங்க எவ்வளோ லாபம் அதிகமாக வருதா இல்லை கம்மியாக வருதா. ஓ நல்லா இருக்குல்ல. ஐடியா நல்லா இருக்குல்ல. நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இது எவ்வளோ வாங்குனா. ஓ மை காட் டேய் எனக்கு இவ்வளோ கண்டெய்னர் எவ்வளோக்கு வாங்கினா. 100K. 100Kக்கு உனக்கு அவ்வளோ கம்மியாக ஓட கொடுக்குறாங்க. ஷட் நாட் குட். ஐ ஹேவிங் 10 மில்லியன். 10 மில்லியன் வந்து ஆனாலும் அது மைனஸ் ப்ராஃபிட்ல. 6 மில்லியன் கிடச்சிச்சுல அதை வாங்கிட்டு 200,000க்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெடி பாப்போமா. 3 2 1 மைனஸ் ப்ராஃபிட். ஒருவேளை நான் கேமை புரிஞ்சிக்காமல் இருக்கணுமா. நான் புரிஞ்சதுலேருந்து மோசமாக கிடைக்குது. சரிடா எனக்கு அந்த கம்பெனி இப்படி தான் கிடைக்கும். சரி நான் நெக்ஸ்ட் அப்படின்னா 250 இப்போனா நான் 500 கண்டெய்னர் வாங்க போகிறேன்டா. அதான் 10 மில்லியன் இருக்குல்ல. 6 கண்டெய்னர் 5 மில்லியன் வாங்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறது. 1 மில்லியன் போடுவாங்க. மில்லியன். ஓ மை காஷ் 4 லோ ப்ராஃபிட் ரோடா. அப்படியா கன்ஃபார்ம் அதிகமாக வரணும். இல்லை மில்லியன் இருக்குது. சில நியான் தான் தரும் பயங்கரமாக. இல்லை ப்ராஃபிட் சில நியான் தான் பயங்கரமாக தரும். இந்த நியான் ப்ராஃபிட் இல்லை வேறு எதாவது ப்ராஃபிட் தரும். இல்லை 3 நியான் இருக்குது அதனால தான் ப்ராஃபிட்டு. இல்லாட்டி ஒரு நியானா ப்ராஃபிட் இருந்திருக்கு. ப்ராஃபிட் இல்லை. 130K ப்ராஃபிட்டு. அதோட நிறைய ப்ராஃபிட் தந்துருக்கு. ஆமாம் ஆக்சுவலி ஏன் 200 ஒர்க்குன்னா எக்ஸ்ட்ரா 100,000 வந்துருக்கு. அப்போ நல்ல ப்ராஃபிட். இது புரியுது கேம் புரிஞ்சா. நம்ம மைனஸ் காமிக்குதுல அதனால் யூஸ்லெஸ் நியூஸ்.
ஷர்ட் நீ வாங்கினது கம்மியாக அவனுக்கு கொடுத்துருக்கேன் நீ காசு. இப்போ நான் வந்து 11 மில்லியன் வச்சுருக்கேன்னா 500 கண்டெய்னரை வந்து நான் வந்து இது வரைக்கும் நான் இவ்வளோ வாங்கினதில்லை. ஃபுல் மில்லியன் போனாலும் வாங்க போகிறேன் guys. பாத்தியா 1 2 3 4 5 6. ப்ரோ எனக்கு பார்ப்போமா? நீ நீ ஒன்று ஓப்பன் பண்ணு. நல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போகிறேன். நானும் ஒன்று 500 ஓப்பன் பண்ணல. போ நீ ஒன்று ஓப்பன் இந்த நீ மட்டும் ஒன்று மட்டும் நீ நீ ரெண்டு ஓப்பன் மொத்தமாக எவ்வளோ இருக்கு? மொத்தமாக எவ்வளோ 6. 6 இருக்கா? அப்போ நான் 3 நீ 3 நான் 3. சரி இந்தா முதல்ல அப்படியே கண்டுபிடிக்கணும். பாப்போம் இன்னும் முடியல. 3 ப்ரோ கலெக்ட் பண்ண போகிறாரு. முதல்ல இந்த 3 முதல்ல கலெக்ட் பண்ணும். என்னோடது எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போமா? இது லாஸ்ட் வந்து என்னோடது எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு பார்ப்போமா? நான் மொத்த ப்ராஃபிட்டே ஆட் பண்ண போகிறேன். ப்ராஃபிட் ஒன்லி நான் ஆட் பண்ண போகிறேன். மைனஸ் ஆட் பண்ண மாட்டேன். அண்டு மைனஸ் ஐயோ இன்வென்டரி ஃபுல் ஆச்சு. ஆமாம் கார்டு அப்படியே ட்ராப் பண்ண வந்துருந்தா. அப்படிதான் அவங்க கூட ஃபுல்லாக கலெக்ட் பண்ணாலே ரெடி. மைனஸ் நம்பர் 1 மில்லியன். ப்ராஃபிட் அதிகம். ஆனால் எனக்கு அப்போ 6 மில்லியன் கிடச்சி வெறும் 100 கீழே. ஆனால் நான் நல்லா எனக்கு ஸ்டார்டிங்கிலே எனக்கு 2 மில்லியன் கிடச்சி. ஸ்டார்டிங் 10 கண்டெய்னர் 3 கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுறப்பே கிடச்சிச்சு. அப்போ உன்னோட செகண்ட் மில்லியன் உனக்கு 1 மில்லியன் கிடச்சிருக்கா. 1.2 மில்லியன்ரா. லெஸ் 4 million 1.4 million. 1.4 million. Yeah, not bad. Not good. Oh my god. Kalau ni tak terlalu lama. Angel ni yang tercipta. 600,000. That means 1.8 million. 10 அப்பே 4 வந்துருச்சு. 10 இப்போ என்ன பாப்போம். நம்ம 10 million அப்ப 2 million. 100 சேர்க்கணும்டா பைத்தியக்காரா. 100 பா 2 மில்லியன் ஒரு உருட்டு போட்டுட்டு பார்த்தியா? எனக்கு சகிச்சு இருக்கவே முடியல. வெறும் 10k தான்டா பஸ்ஸா இருக்கு. திருப்பி 11 மில்லியன் கிடைச்சிருக்குறா. 300k. ஓ மை காட். Not bad. படக் இப்போ ஃபர்ஸ்ட்ல 1 million வாங்கிட்டு அடுத்து 10 million வாங்கிருக்கேன். இது நீ 1 million வாங்கிட்ட. ஆமா 1 million கன்ஃபார்ம் 1 million. 1 million இல்ல 1 million இல்ல. அப்போ எனக்கு வந்து 1 மில்லியன் கூட வராது. Oh my god, last அப்ப கவுண்டே பண்ண முடியாது. நஷ்டம். உனக்கு வெறும் 300,000 இருக்கு. எனக்கு ஸ்டார்டிங்கே லக்கு கிடச்சிருச்சுல. இப்போ லக்கு வர மாட்டேங்குது. இது என்ன இவ்வளோ கம்மியாக இருக்கு? எனக்கு நல்லா லக்கு இருக்கு. ஆனால் நான் தானே அந்த கண்டெய்னர் வாங்கினேன். பரவாயில்ல உனக்கு தான் ஆனால் நிறைய லக்கு. ஆனால் நானே ஓப்பன் பண்ணுறேன். நீ என்னோட ஓப்பன் பண்ணி பெரிய ஆளாகு. என்னோட பெரிய ஆளாகு. 700Kல 3 வாங்க போகிறேன். 3ல் இன்னும் 1 வாங்க. ஓகே இன்னும் 2 வாங்குறேன். மொத்தத்துக்கே வாங்கிட்டேன். இன்னும் ஆனால் என்கிட்ட 8.22 மில்லியன். ஓ மை காட். சரி நான் 3 ஓகே நீ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். மிச்சம் 2 ஓப்பன் இல்லை நான் மிச்சம் 2 நான் லாஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதுலேருந்து ஓப்பன் பிபிபிபிபி வெயிட் பண்ணி பார்ப்போமா? only ready for the minus numbers. மைனஸா ப்ளஸ்ஸா மைனஸ் -500க்கு மைனஸ் தரமான மைனஸ். ஆனால் கொஞ்சம் கிட்டே வந்துருக்கு. கிட்டே அடே மற்றதுக்கே 750K தான்டா வாங்கினேன். அதுலேயுமே 500K $1 மைனஸ் $1. இது எல்லாமே டாலர் கணக்கு. என்கிட்ட $8.93 மில்லியன் இருக்கு. ஓ 1.4 மில்லியன் 1.14. ஓ மை காட் குட் 1.14 மில்லியன். நான்
நாட் பேட். ஃபர்ஸ்ட் மைனஸ்ல அதில் அது என்ன வருது அது ஒன்றோடுதுடா அது அங்கே என்னோடது அங்கே இருக்குடா பார்த்துட்டேன் அழுகாது. இது எனக்கு தெரிஞ்ச ப்ராஃபிட்னு நினைக்கிறேன். இதுவே 200K பார்த்தேன். ஆமாம், 900,000 கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 மில்லியன் வந்துருச்சு. ரவுண்ட் ஆமாம் 2 மில்லியன் வந்துருச்சு. அப்பே 14 வந்துருச்சு. 2 மில்லியன் வந்துருச்சு. 2 மில்லியன் வந்துருச்சு. கரெக்டாக 2 மில்லியன் வந்துருச்சு. இப்போ என்னோட டைம் 2.3 மில்லியன் 3 or 4 மில்லியன் 10 மில்லியன் அதுக்குள்ள போன காசு எல்லாமே வந்துருக்கு. எனக்கு இது பயங்கர நஷ்டம். பார்க்குறியா எப்படி பார்க்குறியா பரவாயில்ல, ஒன்னையோட எனக்கு கம்மியாக தான் தெரியும். ஆனால் எனக்கு அது மட்டும் நல்லா தான் கிடச்சோனியா முடிச்சிருப்பேன் சோழி புத்தா போச்சா இல்லை ஒரு டோட்டல் மைனஸ் தெரியுதா? இன்னும் 5,000 1,000 கொஞ்சம் கூட ப்ராஃபிட் இல்லை. ஆமாம், எல்லாமே எனக்கு இது மைனஸ். அனுமாடாச்சுங்க மைனஸ்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. ஓ நெவர் 2 மில்லியன். ஓ நீ எப்போ நான் புந்திட்டேன்டா. முந்தல நான் 2.3 மில்லியன். நீ 2.3யா 14 900 அப்போனா நீ வந்து 1.1 மில்லியன் வச்சுருங்க. 13 வர நில்லு. 1.1 மில்லியன் உனக்கு கிடச்சிச்சு. ப்ளஸ் 943. சரி 14 மில்லியன் ப்ளஸ் 943 எவ்வளோ? 900 943 ப்ளஸ் பண்ணுறா. 14 ப்ளஸ் 943 ப்ளஸ் பண்ணு. 14 மில்லியன் கிடையாடா. 1400 வெறும் 14 கடைசியில் இருக்க 14 சேர்க்குறேன். 140 ப்ளஸ் 943 சரி. சரி 100 கொண்டு போகும்டா. ஆமாண்டா அதெல்லாம் நான் சொல்கிறேன் பேத்துக்கிறேன். போ உன்னை தாண்டிட்டே வரும் இல்லையா? இன்னொரு அதுக்குள்ளே வாங்கிட்டாங்க. 13 மில்லியன் ஃபஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணுறேன். 14 மில்லியனா 13 மில்லியன் காமிச்சாங்க. என் காசு உன் காசுலாம் ஒன்றும் பண்ணல. என் காசு 1 மில்லியனே 6 வாங்கவா? 1.5 மில்லியன் 1 2 3 4 6 மில்லியன் தான் இருக்குது. பரவாயில்ல, மில்லியன்ல இருந்தாலே போதும். ஃப்ளவர் நீட்டோஸ் ரீட்டோஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ஃப்ளவர் மியூட்டேஷன் லக் எனக்கு இந்த 1000 தான் இருக்கா. சரி எல்லாமே காலி பண்ணிட்டுங்களா? இருங்களா இந்த மூணு நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஓ மை காஷ் தெரியுமா? 1.5 மில்லியன்ப்பா, இதெல்லாம் கம்மிப்பா. சொன்னேன்ல கிறிஸ்பா இதெல்லாம் ரொம்ப கம்மிப்பா. ஆனாலும் என்கிட்ட 10 மில்லியன். இது கன்ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக இதுவும் பத்தாது. இல்லை 3 நியான் இருக்கு, 4 நியானு, 5 நியானு பத்தாதுங்கிறது. அதோட ரொம்ப கம்மியாக இருக்குது. சொல்கிறேன்ல பத்தாதுன்னு. அடுத்தது பாரு 5 மில்லியன் கொண்டு வருவேன். அடுத்தது பாரு 5 மில்லியன் அடிக்க. அப்படி எத்தனை நியானு? நான் சொல்கிறேன் இதுவும் ப்ராஃபிட். என்ன மித்திகளாக எடுக்கிற? டிவைனு ஒன்று எடுத்துருக்க, அப்போ கன்ஃபார்ம் ப்ராஃபிட்டு. நீயா சொல்லிக்கிறதா? போ வீட்டுக்கு போ. டிவைன்டா பத்தாதியா? டிவைனோட எத்தனையோ இது இருக்குடா. பாருங்க அது ஃப்ரீ ஒன்று இல்லை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ப்ராஃபிட். ஏன்னா ஃப்ரீயாக தான் எடுத்துருக்கேன். நல்லா வேஸ்ட் தம்பி. எப்படி பார்த்தாலும் 7K இதில் சேரும்ல. ஐயோ நீ ஓப்பன் பண்ண வேண்டியது. நீ ஏடு அப்பனா இந்தாட்டி நீ ஏடு 200K. சரி 1 லட்சம் பார்ப்போம். அது ஏழாந்துறேன். ஆமாம் 1 மில்லியன் நம்பிக்கை. நான் தான் ஓப்பன் பண்ணேன். ஆனாலும் இது 1 லட்சம். ஏன்னா உன்னோட இது தானே கரெக்ட் தானே? இதில் கண்டிப்பாக 2 மில்லியன் இருக்குல்ல. இன்னும் ஒன்றும் ஆகலை. இன்னும் ஏதோ ஒன்று வாத்து வெளியே இருக்குங்க. இல்லை கத்தி 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 கத்தி
என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்கும். ஆமாம் நம்ம எல்லாமே மில்லியனில் தான் வாங்குவோம். டக்கு 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 வீட்டுக்கு போ. ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லைடா, எனக்கு தேவை எனக்கு காசு தான்டா. உடனே வச்சு நான் ஈஸியாக காசை சம்பாதிச்சுடுவேன். இங்கே ஏதோ ஒரு கோல்டன் காமிக்குது. எட்ரா நான் தான் இருக்கணும். இது எனக்கு ப்ராஃபிட் இல்லை. I think this is profit and it is. போ வீட்டுக்கு போ. ரொம்ப மோசம். ஈக்கல்னே மோசம். I told you my luck was not good. இப்போ வந்து இந்த இதை வாங்கிட்டு இருந்தோம். சரி இந்த இதை வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இது 5 மில்லியனுக்கு வாங்க 2 வாங்க போகிற 5 மில்லியன். அவ்வளோதான், மொத்த காசும் போயிடுச்சு. ஸ்டில் ஐ ஹேவ் சம். ஒன்று நான் இன்னொன்று. ஓகே சரி, நான் லாஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். ஹேக்கர் லோ ப்ராஃபிட். Am I right? பாருங்க இப்போ ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா 0 காமிப்பாங்க. 1 மில்லியன் வச்சிருக்கு. Oh my, 1 million. பரவாயில்ல, 5 மில்லியனுக்கு ஏதோ பரவாயில்ல. 1 மில்லியன் மைனஸ் ஆயிருக்கு. 1.5 மில்லியன் மைனஸ் ஆயிருக்கு. 1 million மைனஸ் 1 மில்லியன் கம்மா 500. அப்படி பார்த்தாச்சும் 1.5 மில்லியன். அதான்டா 1.5 மில்லியன். எனக்கு அதோட பயங்கரமா போகுது. இங்கே பாரு, ஒன்றுமே 1 மில்லியன் தரல எனக்கு. சத்தியமாக சொல்கிறேன், ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா உனக்கு செருப்பால் அடிக்கும். Oh my god. போ உடனே நான் சொல்றேன் 3 மில்லியன் போ. ஓகே இப்போ நான் என்ன வாங்க போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு இதை வாங்கலாம்டா. 10 மில்லியன் வந்தோடனே 10 மில்லியன் வந்துருச்சு. நோ, மொத்த காசு போட்டியான். எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஃபண்டு தான். 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ண போகிறேன். 3 மில்லியன் வந்துருச்சு. 3 2 1 பவர். Oh my god. Ever. புருஷா எதுவும் ஒன்று இருக்கு. இது மட்டும் ப்ராஃபிட்டாக இல்லாட்டி இந்த கேமை நான் செருப்பாக இருக்கேன். இந்த அங்கே ஒன்று ஓனர். 24 மில்லியன். நம்ம 2 லக்கு பட்டுருச்சுடா. 2 எவ்வளோ பேர் லக்கு பட்டுருச்சுடா. எனக்கு அதிகம். எனக்கு தான் அதிகம். பணவாட்டி நான் ஜெயிச்சேன். 2 நான் ஜெயிச்சேன். 2 ஜெயிச்சேன். நான் 2 ஒரு ஷூடா ஒரு 25 மில்லியன் அந்த ஒரு ஷூவே. இந்த ஷூ இல்லாட்டி சொல்லி முடிஞ்சது. நல்ல வேலை, நான் கூட 10 மில்லியன் போச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சரி போனால் போகுது, நம்மளுக்கு தேவை ஃபண்டுன்னு விட்டேன். அதுக்குள்ளே 11 மில்லியன் வந்துச்சு. 24 மில்லியனுக்கு ஒரே செகண்டில் கிடைக்க போகுது. 10லேருந்து 12. ஐயோ திருப்பி 10 மில்லியன் வந்துட்டேனடா. அடி மறுபடியும் மைனஸ். ஆமாம், கண்ணு கிடைக்குது. கைஸ் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். வெறும் எல்லாமே ரெடி கைஸ். சி ஃபார் த மைனஸ் நம்பர். ரெடி ஃபார் த மைனஸ் நம்பர் கைஸ். இது வரைக்கும் மைனஸ் நம்பர் பார்த்துருக்கேன். இது இவ்வளோ மோசமா இல்லை. இது இவ்வளோ மோசமா இல்லை 5 மில்லியன் தான் மைனஸ். பாதிக்கு பாதி வந்து அப்படியே வாங்கடா, வந்து வாங்கடா. அதுக்குள்ளே 31 மில்லியன். ஓ மை காஷ், 3 வாங்கலாம். அந்த இது வேற வாங்க. 25 மில்லியனுக்கு ஒன்று வாங்கிட்டேன். அட பாவி, தேவை ஃபண்டு தான் போகும். 3 வாங்கினா நம்ம 2 பேரும் பவரை கம்பைன் பண்ணி தனித்தனியாக பண்ணலாம். நான் அமுக்க போகிறேன். வரையா இல்லையா? டபுள் பவர் இஸ் நாட். எனக்கு திருப்பி நான் 10,000 கண்டினியூ வாங்குவேன். இல்லை எனக்கு போனால் என்ன போகணும் என்ன. 30 ஏன் லக்கு மட்டும் பவு எடுக்க முடியாது.
என்னாச்சு ஃபுல் இன்வென்ட்ரி இன்வென்ட்ரி. வேணும் மாட்டா இருங்கடா வாங்கிட்டுக்கோங்க. வாங்க மாட்டாங்க. அவங்க NPCs ஒரு முடிவு எடுத்தால் அது மீற மாட்டாங்க. 2 மில்லியன் பரவாயில்ல நாட்டு. ஏன்னா 25 மில்லியனில் வெறும் 2 மில்லியன் இன்னும் ஃப்ரீ வரல. இன்னும் 4 மினிட்ஸ் இருக்குடா. அதை கிளிக் பண்ணு. இன்னும் 4 மினிட்ஸ் இருக்கு. ஏய் ஒரு ஆடு மாதிரி வரும்டா, கடுப்பாக வரும்டா அது பார்த்தாலே. ரோபக்ஸ் கேட்பாங்க, நீ தருவ. இதுக்கு போய் 500 ரோபக்ஸ் கேட்குறாங்க. ஓகே 33 மில்லியன், அப்போ 31 மில்லியன் தான் இருந்துச்சு. இப்போ 33 மில்லியன் 35. Not buy 25. Please buy the 10. 50 மில்லியன் 50 million ஆடு. செலஸ்டியல் கண்டெய்னர், அதுக்கடுத்து 100 ஃபயர் கண்டெய்னர், கோல்டன் கண்டெய்னர் பாரு. வா ஓகே 1 2 2 மட்டும் போ. ஓகே ஒன்று நீ ஒன்றா. ஃபஸ்ட்டு ஒன்றா நான் செகண்டாவது போவேன். ஏன்னா செகண்டுதே எனக்கு போடு 1. நீ பார்க்காத எவ்வளோ வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். குப்பையாக இருக்க போகுது. ஆமாம் அண்டு ஹலோ எனக்கு ரிவீல் பண்ணு. ஓகே பார்க்கலாம். 7 மில்லியன் வெறும் 3 மில்லியன் தான் கொடுத்துருக்கு. இன்னும் மைனஸ் பண்ணணும். எதுக்கு? அப்போ தான் உனக்கு காசு கிடைக்காது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வேறு கண்டெய்னர் வாங்குவேன். ஓகே உனக்கு கன்ஃபார்ம் அதிகம். எனக்கு ஒன்றையோட கம்மி நினைக்கிறேன். இல்லை உனக்கு அதிகம். நான் சொல்லுவேன் உனக்கு அதிகம். அதே சேம் பபி. நான் பபிஷன் நீதான் ஹேக்கரே வாங்க பாரு. 1 2 வாங்கினா 2 வாங்கிட்டேன். 2 நெவர் மைண்ட் வாங்க. அதுதான் எனக்கு. ஏய் வாங்கடா, இதை வாங்கடா பண்ணுறா. No, I don't know. Oh my god, first எனக்கு தெரிஞ்ச உனக்கு இதில் கண்டிப்பாக ப்ராஃபிட்டுங்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? No profit. என்ன மனுஷன்? Boo. Please give 0 profit. 400 million downfall profit. 1 மில்லியன் அப்பாடா downfall profit. That's a million எப்படி ஆயிப்போச்சு. சரி நான் ஓப்பன் பண்ணுங்க பண்ண முடிக்கிறேங்க பாருங்க அட்டா பாருங்க. எனக்கு மட்டும் என்னடா இப்படி மக்கா இப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் இருந்துச்சு. சத்தியமாக சொல்லிட்டு ப்ராஃபிட் இருக்காது. 400 தான்டா மைனஸ் இருக்கு. அதுக்கு நான் பரவாயில்ல அதுக்கு நான் பரவாயில்ல உனக்கு நான் பரவாயில்ல. சரி மேலே வா எனக்கு ஒரு ஐடியா. மேலே வா பேசிக் கண்ட்ரோல் வாங்கி பார்ப்போம். சும்மா வாங்கி பாருடா. ஏற்கனவே வாங்கிட்டு நீ நாளைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு. லாவா இந்த மெட்டல் கண்டெய்னரில் தான் நான் வாங்கினேன். அதை 10Kல இல்லாட்டி இந்த 25K நான் 6 வாங்குறேன். ஓகே நான் முதல்ல இந்த முதல்ல ஃபுல்லாக 6 இது நீ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணு. எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு மட்டும் போ. ஓப்பன் பண்ணுற மொத்தம் 6 மில்லியனுமா? நெக்ஸ்ட்டு நான் 6 கிடைக்கும். ரெடி மைனஸ் கவுண்ட் பண்ண மாட்டேன். இல்லாட்டி மைனஸ் மட்டும் கவுண்ட் பண்ணுவோம். எத்தனை இருக்குன்னு மட்டும் கவுண்ட் பண்ணுவோம். ப்ளஸ் பண்ணாத வெறும் 25K தானே வாங்கினேன். ப்ளஸ் பார்க்காத. எவ்வளோ டவுன் ஃபோன் பார்த்து சொல்லுவேன். 3000 நாட் குட். என்னடி ஃபுல் ஆமாம் போய் குட்டு வந்து வாங்கிக்கோங்கடா. தேவைடா. ஆமாம் இது எவ்வளோ லாஸ்ட்டு பார்க்க போகிறேன். 9,000 லாஸ் எனக்கு. ரவுண்டாக வச்சுக்கோ 9,000 வச்சுக்கோ. 9,000 லாஸ். நம்ம அந்த எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் கவுண்ட் பண்ண வேணாம். ஆமாம் நான் 1000s மட்டும் கவுண்ட் பண்ணிட்டேன்.
அண்ட் 20,000 வெறும் 5,000 தான் தந்திருக்கு. 29,000 லாஸ்ட் 29,000 ஏன்டா இவ்வளோ இப்படி பண்ணி வச்சிருக்க? வாடா பிடிக்கல நல்லது. போடா. அடுத்து எனக்கு 500,000 லாஸ். நல்லா இருக்கு. அண்டு இன்னும் இது போகல, இன்னும் ஏதோ ஒன்று எடுக்கலாம். 11,000 இது நான் ஃப்ரீ கண்டெய்னரில் பார்ப்போம், கண்டிப்பாக ப்ளஸ்லேயே வரும். வெறும் ஒன்றுமே ப்ளஸ் ஆகிருக்கு. ஒரே ஒன்றதே ப்ளஸ் ஆகிருக்கு எனக்கு. பாவம்டா. போதுமா? இது ப்ளஸ் இல்லை, இது உனக்குலாம் இல்லை, இது உனக்குலாம் இல்லை, இது ஃப்ரீ. தெரியும் தெரியும். 29னா அப்புறம் அதில் என்ன அந்த ஸ்டொல் வந்துச்சா? அப்படி பார்த்தானா 31னா 31 கூட 10னா அப்போ 41,000 லாஸு. ப்ளஸ் 13 அல்லது ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக முடிஞ்சு. 41 + 13 51 54,000 லாஸ். இப்போ பாரு உனக்கு 1 மில்லியன் ப்ராஃபிட், 2 மில்லியன் ப்ராஃபிட், 3 மில்லியன் ப்ராஃபிட் வரும் பாரு. கட 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 நல்லா கிடைக்குது. இன்னும் பாரு ஐட்டம்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஷீல்டுலாம் இருக்குது. இது பாரு கண்டிப்பாக மைனஸ் திருப்பாக வரும் பாரு. இது பார்த்தா எவ்வளோ மைனஸ் போட்டுமா? 8,000 போடா. என்னடா இது? ப்ராஃபிட் அடி அண்ட் டைமண்ட். டூ குட் ஆஃப் ப்ராஃபிட்ரா. எக்ஸ்ட்ரா இது போச்சுல, இது போச்சுல. என்ன பண்ணுவேன்? 54,000 கீழே எடுக்கணும். ஓகே முதல்ல 9,000 வச்சிருக்கேன். ரவுண்டாக தானே பண்ணோம். நான் கூட 2 எடுத்தது 9,000. ஆனால் ஒரு லோ ப்ராஃபிட் வச்சு கன்ஃபார்ம் பண்ண போகுது. ஏன்னா உனக்கு இன்னும் 3 இருக்குது, 4 இருக்குது. அதனால் அந்த 4மே ப்ராஃபிட்டாக இருந்தால் நீங்கள் போய் எடுக்கலாம். கன்ஃபார்ம் ப்ராஃபிட். ஓ நோ 17,000 9,000 + 17,000 எவ்வளோடா? ஓகே 26,000. எஸ் 26,000. இதில் எவ்வளோ மைனஸ் தெரியும்? 1 மில்லியன் ப்ராஃபிட். எப்படா? அவன் எவ்வளோ உனக்கு லோ ப்ராஃபிட்டு? லோ ப்ராஃபிட்டா? 26. கன்ஃபார்ம் ப்ராஃபிட் ஆகிடல. இது மட்டும் -1 மில்லியன் வந்துச்சு. சொல்லி விடுது உனக்கு. 3,000 அப்பாடா. 29. ஆனால் கன்ஃபார்ம் நீ 30,000 லோ ப்ராஃபிட். உன்னோடது 30,000 வரமாட்டோம் போல இருக்கியா? உன்னோடது 54. இப்போ நான் 29,000. அப்போ இதில் கண்டிப்பாக 30,000 வர வாய்ப்பு இருக்கு. சான்ஸ்லாம் இல்லை கண்ணா, சான்ஸ் இல்லை சொன்னேன்ல. 29,000. அப்போ நான் தான் இப்போ லக்கி. I only have better luck, better எனக்கு 1 மில்லியன் கிடச்சதாண்டா எனக்கு ஷாக்கு. வெறும் 25 தான்டா கொடுத்தேன். இப்போ வந்து 50 கிரியேட்டுக்கு போமா? நீ 3 நான் 3. ஓகே இதா ஃபஸ்ட்டு 1 எனக்கு அந்த இன்னொன்று எழுதிட்டு. ஆமாம் ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ் ஒன்றியா? ஓகே. ஓ மை காட் 1 மில்லியன் கிட்ட வந்துடுது. இவன் அது அதான்டா உண்மை வீடு தரமாக இருந்திருக்கு. சோபமாக ப்ராஃபிட் ஆகும். அது 1 மில்லியன் கிட்டன்னு சொன்னால் 90 மில்லியன். 90,000. இன்வென்டரி நீ பண்ணலாம். நீ சொல்லி அது 90,000. என் ப்ளஸ் 90,000 மைனஸ் 0. நான் அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ்லாம் கவுண்ட் பண்ண மாட்டேன். நான் கொண்டாங்க. ஓ மை காட் எல்லாமே ப்ளஸில் போயிட்டு இருக்கு. அது எவ்வளோ 94,000. இதெல்லாம் ப்ளஸ் பண்ண தேவையில்ல. நீ மைனஸ் மட்டும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். எப்படி உனக்கு 0 மைனஸ் நினைக்கிறேன். மைனஸா ப்ளஸ்ஸா என்ன நினைக்கிறேன்? மைனஸ். வாட் தி ஏய் கெட் வாட் தி ஃபிஷ் பிடா. இது நான் ஓபன் பண்ணது.
இல்லை நான் open பண்ணேன். இல்லை இப்போ நான் தான் ஓப்பன் பண்ணேன். வேணா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த இப்போ இன்னொன்று ஓப்பன் பண்ணி அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி இல்லை 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 அது நான் தான் ஓப்பன் பண்ணேன். உனக்கு ஸ்க்ரீன் இருக்கால காமிக்கிறேன். நான் தான் இப்போ ஓப்பன் இல்லை நான் ஓப்பன் நான் தான் அறிவாளி. நான் உனக்கு நீ 2 தாண்டா உனக்கு ஒன்று தான் ஓப்பன் பண்ணி உனக்கு கொடுத்தேன். இந்தா முதல்ல இது ஓப்பன் பண்ணு. உனக்கு நான் அப்புறமேட்டு இதாங்க லாஸ்ட் கிரியேட் இது கரெக்டாக எனக்கு நான் வீடியோ வேறு காமிக்கிறேன். கரெக்டாக 34 மினிட்ஸில் காமிக்கிறேன். தெரியாமல் ஓப்பன் பண்ணேன். நீ ஏமாத்துறேன். நான் ஏமாத்தலாம் இல்லை. அப்போ இந்த மாதிரி நீ எப்போயுமே ஓப்பன் பண்ணி வச்சுருவல, அப்படி மட்டும் ஒரு ட்ராஃபிக் பண்ணால் போய்ட்டு எப்போயுமே நீ ஓப்பன் பண்ணி வச்சுருவோம்ல, அந்த நேரத்துலேயே போய் டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். நான் உனக்கு ஸ்க்ரீன் டக்கால காமிக்கிறேன். இப்போ நான் தான் நம்ம இன்னும் 2 நான் ஏற்கனவே எனக்கு 0 மைனஸும் உனக்கு 0 மைனஸு. அப்போ எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காமிப்பேன்? 1 மைனஸ் எப்படின்னு தோத்துட்டேல. ஆனால் போன மேட்ச் நல்லா இருந்துச்சு. போன மேட்ச் கம்மியாக எனக்கு ஆச்சு, இந்த வாட்டி தான் அதிகமாக எனக்கு சொல்ல ஆச்சு. அப்போ எங்கிட்ட அதிகமானது நான் தான் சொன்னேன்ல, அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு லக்கு அதிகமாக இருக்கும். இதோட அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு லக் அதிகமாக இருக்குமே. Mutation luck started. Okay guys, bye bye, take care. நான் அப்புறம்